எலியா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கேரித் ஆற்றங்கரையில தங்கிரு, காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன், காலையும் மாலையும் சாப்பாடு கொடுக்குங்கிறாரு. உங்களை சொல்றாரு, ஊரை விட்டு போய் கொஞ்ச நாள் மேற்கு தொடர்ச்சி மலையில உட்காந்துருப்பா, அந்த ஒரு ஃபால்ஸ் போகுது இல்லையா, அந்த ஃபால்ஸ் பக்கத்துல உட்காந்துரு, தாகத்துக்கு அந்த தண்ணீரை குடி, காலையும் மாலையும் உனக்கு காகங்களை கட்டளையிடுகிறேன்னு சொல்றாரு. போவீங்களா? நீங்க போவீங்களாங்க? ஆண்டவரே இன்னொரு முறை சொல்லுங்க. 2-3 முறை சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு ஆழமான அறிவு வந்தா தான் போவேன். அவன் பெரிய ஆளுங்க, முதல் ஒரு முறை சொன்னோன்னா போயிட்டாங்க பாட்டுக்கு. அதாவது மனுஷனை நம்பி கூட வாழ்ந்துடலாம், காக்காவை நம்பி வாழ முடியுமான்னா எனக்கு இன்னமும் அது புதிராதான் இருக்கு. மனுஷனை நம்பி நான் போப்பான், அவன் காலையில் மலையும் சாப்பாடு கொடுப்பான்னா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்ற, போ காகத்துக்கு கட்டளையிடுறேன்னு. என்ன மனுஷன் போறாங்க? பஞ்சத்தில் எலியா சாகலை. ஏன் எலியா சாகலை? தேவனிடத்தில் விசுவாசம் இருந்தான். தேவன் சொன்னார் என்றால் செய்வார் என்பதில் கான்பிடன்ட் இருந்தா தான் விசுவாசம், அதான் ஜென்யூன் உள்ளது. அங்கே போய் எலியா செத்துட்டான்னா தேவன் போய் சொல்றான்னு அர்த்தம். எலியா சாகலை.